ஆஹா. ஸோ எங்க விட்டோம் நம்ம? ஹலோ. ஹலோ. ஸோ எங்க விட்டோம்? பேசிட்டே கம்பல் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. திருக்கணி பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த திருகாணி வந்து நம்ம வித்துட்டே இருந்தோம்ல நம்மளோட இது ஆர்ட் ஒர்க். நீங்க சொல்லுங்க. ஸோ நம்ம டிஜிட்டல்ல வந்து நான் சில டிராயிங்ஸ் பண்ணேன். என்னென்ன வந்து ஜோவோட ஸ்பிரிட் லைவா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தியா பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா இந்த திருகாணி பர்சன் வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கினியான்னு கேட்டாங்க. கேட்ட பிறகு திருகாணி ஏன் இந்த இடத்துல இருக்காங்க சொல்லுவோம். திருகாணி தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. திருகாணி கிட்ட என்கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் என் பேரை உள்ள போட்டாங்க அந்த குரூப்ல. அப்புறம் அந்த குரூப்ல எனக்கு ஒரு சில தெரிஞ்ச கேம்லாம் இருக்குன்றதால சரி நானும் வந்து ஓகே சரி பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு பண்ணேன். பண்றதும் சேரிட்டிக்கு தானே, ஷோர் அப்படி சொல்லிட்டு பண்ணேன். பட் ப்ராக்ரஸ் ஆக 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 அந்த திருகாணி வந்து எக்ஸ்கியூஸ் தவிர வேற எதுவும் சொல்லல. போன் காணோம், வேலை அதிகமா இருக்கு, சாட்டர்டே சண்டே ஃபுல்லா வேலை, அவ்வளவுதான் சொன்னாங்க. டேட் வென்யூ கன்ஃபார்மே ஆகல எதுவுமே கடைசி வரையும். கடைசியில நடந்து முடிஞ்ச அடுத்த இந்த இவ்வளவு நேரம் நடந்துச்சுல 3 ஹவர்ல வந்து 30 பேர் பேச வேலை 10 பேர் பேசினது. அதுக்கப்புறம் வெளில கார்ல வித்தாங்க ஆர்ட் ஒர்க், ஆர்டிஸ்டோட ஒர்க். அந்த கார்ல வித்தது கூட எப்படி தெரியுமா, அந்த தெருவுல ஒரு கார் போற அளவுதான் இடம். நம்ம கும்பல் ஒன்னா சேருதான் ஒரு காரா உள்ள வருது, அப்படியே டிராபிக் தான் ஆகுது. இதுல வேற போலீஸ்காரங்க வந்துட்டு பாத்துட்டு போறாங்க என்ன நடக்குதுங்க. நானுமே போலீஸா இருந்தா நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வித்துட்டு இருக்கீங்க திருப்பத்தலாம். அந்த மாதிரி திருகாணி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. So kudos to you திருகாணி. அப்புறம் ஸ்டிக்கர் வாங்கினியான்னு கேட்டாங்க. அவங்க செஞ்சது புக் மார்க்கா. எனக்கு வந்து நான் புக் படிக்கிறதே இல்லை, ஸோ எனக்கு எதுக்கு புக் மார்க்குன்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் நான் சில ஸ்டிக்கர் செஞ்சிருந்தேன், அதை வாங்கலான்ட்டு நான் செஞ்ச ஸ்டிக்கர்ஸ் நான் வாங்கினேன். சரி அவங்க கேட்டாங்க, நீயே காசு கொடுத்து வாங்கின? ஓகே நான் வாங்கினேன். வாங்கிட்டு அவங்க கேட்டாங்க நீ என்ன வாங்கினியான்னு திருகாணி. ஆமா நான் வாங்கினேன்ட்டு நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் நான் என்னென்ன வாங்கினேன்ட்டு. ஓ நைஸ், அதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. நான் வந்து வாட் யூ மீன், வாட் யூ மீன் நீ செஞ்சவன் கிட்டே வந்து நீ செஞ்சேன்னு சொல்றியா? தப்பு விட்டு ஓடனா தப்பு அவங்க பண்ணது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. லைக் இட் வாஸ் சோ ஃபன்னி டு மீ. நான் அங்க அப்படியே லைக் எனக்கு என்னால சிரிப்பை அடுக்கவே முடியல. நான் திரும்பிட்டேன், அது சொன்ன உடனே நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் நிஜமா இப்படி எல்லாமா இருப்பேன்? ஏன்னா திஸ் பர்சன் எனக்கு தெரியும், இந்த திருகாணி எனக்கு நல்லாவே தெரியும் 2 வருஷமா. இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. I was bamboozled, hoodwinked. இல்ல நான் முட்டாள்னா சேம் எம்பத்தின்றதாலதான் எனக்கு தெரியும் திருகாணி இப்படிலாம் பண்ணோம். திருகாணி is capable of doing this. நான் அப்பயும் வந்துட்டு இல்ல மத்த பீப்புள் திருகாணி மாதிரி இருக்க மாட்டாங்க, சோ அதெல்லாம் போலான்னு போனா மத்த பீப்புளும் வந்துட்டு இல்ல நீ நல்லவனா இரு, நான் நல்லவன் என்னைக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இது ஜஸ்ட் அப்படியே லைக் மாறும் போது இது வந்து லிட்டரலா வந்து என்னைக்கு இந்த இப்ப ஜெயஜெயக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து பிரைடுக்கு முன்னாடி தான். இது அப்படியே முன்னாடி பிரைடுக்கு. ஓ யா, ஓ மை காட், ஐ வாஸ் சோ பிஸ்ட். எப்படி எனக்கு சான்ஸ் தராம போலாம்? நான் வந்து ஒரு வெட்டரன், லைக் லிட்டரலி அந்த கம்யூனிட்டி வெட்டரன் மாதிரி. நான் அந்த கம்யூனிட்டில திரும்ப நடக்குது. இப்ப ரீசெண்டா நான் இங்க 10 வருஷமா இருக்கேன், சோ நான் சொல்றது கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பிஹேவியர் நடக்குது. நீ 10 வருஷமா டெரபிளா இருந்தா நீ இன்னும் டெரபிளா இருக்கேன்னு அர்த்தம். 10 வருஷம்ன்றது வந்து உனக்கு அக்யூமுலேட் பண்ண முடியல.
பட் 10 வருஷமா நீ என்ன பண்ணிருக்கேன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு கம்யூனிட்டிக்குள்ள. அவங்க என்ன சொல்றாங்க, நான் ரொம்ப வருஷமா கம்யூனிட்டிக்குள்ள இருக்கேன், அதனால நான் லெஜெண்ட் அப்படின்றாங்க. 10 வருஷமா நீ வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கியா, சர்வைவ் பண்ணிருக்கியா, ஃபைட் பண்ணிருக்கியா? எதுவும் இல்ல. நான் எதுவும் சொல்லல. யா லிட்டரலி என்னன்னு நானும் டிராக் பண்ணிருக்கோம். which ஹலீஸ் எனக்கு சான்ஸ் தரல. டிராக் நம்ம டிராக் இவங்களுக்காக பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்காக பண்ணல, ஆனா நம்மளுக்கு எம்பவரிங்கா இருக்கு நம்ம பண்ணோம். முதல் யா நம்ம இந்த கம்யூனிட்டி நம்ம பண்ணனால ரெகக்னிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் டிராக் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இப்ப நம்ம ஃபைட் பண்ணோம். யா we walked so they could run. அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு அவங்க சான்ஸ் கூட தரல. நான் இது சொல்றது செல்ஃபிஷா இருக்கலாம், பட் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ராங்ட் தட் டே. என்ன மதிக்கவே இல்ல. என்ன மதிக்கவே இல்ல. அங்க வந்தவ யாருமே மதிக்கல, என்ன சுத்தமாவே மதிக்கல. ஒரு ஜே என்ற ஒரு என்ன, இவங்க ஒரு பர்சன், இவங்க ஒரு டிராக் ஆர்டிஸ்ட், இவங்க வந்து ஏதோ பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நான் இருக்க மாட்டேன் கூட. நெக்ஸ்ட் பிரைட் ஈவென்ட்ஸ் ஆர் பிரைட் நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், நான் படிக்க போயிடுவேன்ட்டு கூட அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்ச கூட எனக்கு சான்ஸ் தரது அவங்க. அப்பதான் நான் நினைச்சேன் இவங்களுக்கு இதனாலதான் ரைட்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. கரெக்ட். ஓன் கம்யூனிட்டி மெம்பர்ஸே திரும்ப திரும்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்க விஷயத்த மட்டும்தான். ஆமா, அதாலதான் அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க லைஃப்ல. நம்ம தான் ரொம்ப பீக்கா இருக்கு, ரொம்ப ஹையஸ்ட் விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்க விஷயத்துக்கு தான் ஓடுறாங்க, அலையறாங்க. இதுக்குதான் வந்து சண்டை போட்டுக்கணும். அவங்க நம்மளும் ஒண்ணும் கிடையாது. இப்படி நீ இதை யோசிச்சாலே கம்யூனிட்டில எனக்கு தெரிஞ்சு 95% கிட்ட கண்ணுக்கு தெரியற பீப்புள் தான் இருக்கிறாங்க. கிட்ட இருக்கிற விஷயம் மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ். ஷார்ட் சைட்டட் பீப்புள். ஷார்ட் சைட்டட் சீரியஸா. அவங்க லிட்டரலா ஃபியூச்சர்ன்றதையுமே கிடையாதாங்க. ஃபியூச்சர்னா அவங்களோட ஃபியூச்சர் இருக்கு, மத்தவங்க ஃபியூச்சர் வார்த்தையே இல்லைங்க. அப்படி இருந்தா எப்படி நம்மளுக்கு ரைட்ஸ் கிடைக்கும்? எப்படி நான் போய் மைக் பிடிச்சு பேசுவேன் தைரியமா? எப்படி நான் யுனைட்டடா ஃபீல் ஆவேன்? நான் எப்படி வந்து லைக் மேரேஜ் ரைட்ஸே எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு சீரியஸா சொல்றேன், இரிட்டேட் ஆகுது மேரேஜ் ரைட்ஸ் டாபிக். முதல்ல ஐயோ எனக்கு ஹாப்பி பிரைட் வார்த்தையே இரிட்டேட் ஆச்சு. எடுத்தோனே ஹாப்பி பிரைட் ஹாப்பி பிரைட் ஹாப்பி பிரைட். அதுதான், அது அப்படியே ஸ்லாங்க மாதிரி பீ பிரைட் மாத்திருங்க ப்ளீஸ். பேச் இது என்ன மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி பிரைட்னு சொல்றதுக்கு? கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ரைட்ஸ் கிடைக்கல, இதுல ஸ்ட்ரெயிட் பீப்புள் வந்து ஹாப்பி பிரைட்னு சொல்லும்போது இன்னும் இரிட்டேட் ஆகும் எனக்கு. which what the fuck, I am not happy. இன்னும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி இருக்கு. அது இன்னும் வரல உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. what you mean? இன்னும் ரிபப்ளிக் டே, பப்ளிக் டேவே வரல உங்களுக்கு. இன்னும் மேரேஜ் ரைட்ஸ் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. முதல்ல செக்சுவாலிட்டி ஜெண்டர் ஐடென்டிட்டிக்கே இங்க வந்து எஜுகேஷன் இல்ல. ஃபைட் பண்றவங்க எல்லாருமே பைனரி செக்சுவாலிட்டி ஜெண்டர் ஐடியாஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மென்னு விமனுக்கு இப்ப மென்னே ரெகனைஸ் பண்றாங்க, விமனே ரெகனைஸ் பண்றாங்க அப்படின்னு. இப்ப கே லெஸ்பியன் மேரேஜ் ஓகே சொன்னா பைசெக்சுவல் கிடையாது, டிரான்செக்சுவல் கிடையாது. அப்புறம் பைசெக்சுவல் டிரான்செக்சுவல் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பைனரி, ஜெண்டர் ஃப்ளூயிட், நான் ஜெண்டர் கன்ஃபார்மிங் இந்த மாதிரி வரத்துக்குள்ள நான் 90 வயசு ஆயிடுவேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு சட்டத்தை வச்சு அதை மாத்துறாங்க தவிர நாங்க என்ன சொல்றோம், வாட் இஸ் தி குயர் கம்யூனிட்டி ஆக்சுவலி சேயிங் இஸ் இந்த சட்டம் வச்சிருக்காங்களா அது எல்லாமே ஃப்ராட், வேலையே செய்ய மாட்டேங்குமா. ஸ்டேட் பீப்புள் கிட்ட போய் அவங்க ஏதோ ரைட்ஸ் திருடுற மாதிரி கேக்குறாங்க நம்ம கம்யூனிட்டி. அவங்க இந்த லைக் இந்த சிஸ்டமே தெரியல, கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணனும். நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணு கிளியரா. மெஜாரிட்டி அவங்க தான் திமிரு பிடிச்சு பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. பேசு, எதை பேசினாலும் வாய ஓட ஒரு டைலாக்
இருக்கும் அப்படின்னு. மத்த செக்ஷுவாலிட்டி பீப்புள் எல்லாம் பிரிட்டிஷ்கார வந்து எரிச்சு போனான். எஸ் ஆமா எஸ் பைசெக்சுவல் பர்சன் பார்க்க பைனரி மாதிரி தான் இருக்கும். பைசெக்சுவல் பர்சன் நான் பைனரி மாதிரியும் இருக்கும். நீங்க வந்து மதிக்கிறதே இல்லை அவங்க இருக்கிறது. நீ ஐயோ ஐயோ டைலாக் சொன்னாங்களே சொன்னாங்க அது யூகோ லைக் லைக் நான் யாருன்னு சொல்லல, எந்த செக்சுவாலிட்டி ஜெண்டர் ஐடென்டிட்டி சொல்லல. பட் ஒரு தனி ஒரு குரூப் இருக்கு, அவங்க வந்து ப்ரைடுக்குள்ளே வரல, அவங்க வந்து LGBTQன்ற எழுத்துக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றாங்க. இந்த எழுத்து நாங்க இது கிடையாது, நாங்க தனிச்சு இருக்கிற குரூப்ன்றாங்க. ஸோ எல்ஜி அப்புறம் சில எழுத்துக்கள் தள்ளி அவங்க அவங்களோட தனியை எடுத்துட்டு போனோமா. அந்த சர்டன்ல அந்த குரூப்ல இருந்து ஒரு பர்சன் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டுட்டு போயிடலாம், எங்களால முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ மை காட். இந்த அளவுக்கு கம்யூனிட்டிக்குள்ளே நடக்குதுன்னா கம்யூனிட்டியும் எப்படி உருவாயிருக்குன்னா, நீ இந்த மாதிரி ஃபீல் ஆற, நான் சிமிலரா ஃபீல் ஆறேன், அதனாலதான் ஒன்னா சேர்ந்திருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஃபார் எக்ஸாம்பிள் தேவேஜனும் நானும் சிமிலரா ஃபீல் பண்றோம் லைஃப் ஒரே மாதிரி, அதாலதான் யுனைட் ஆயிருக்கும் நான் நினைச்சேன். ஒரு நீ இந்த மாதிரி ட்ராமாடைஸ் ஆயிருக்கியா, நானும் ஈக்குவலா இந்த மாதிரி ட்ராமாடைஸ். ஓ உனக்கு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கா, எனக்கும் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட். இப்படிதான் யுனைட் ஆறாங்க நான் கம்யூனிட்டி பீப்புள். அந்த பபுள்ல இருந்து ஏஞ்சே வர மாட்டாங்க. ஆமா, அதுதான் அவங்க ஐடென்டிட்டி அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு சில விஷயம் புரியுது, ஏன் ஸ்ட்ரெயிட் பீப்புள் வந்து கேட்பாங்கல்ல, சில பேர் வந்து எஸ்பெஷலி லைக் ஸ்ட்ரெயிட் பீப்புள்னா ஆலாய்ஸ்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கேட்பாங்க ஏன் எல்லாத்துக்கும் கேன்னு சொல்றேன். இப்பதான் எனக்கு புரியுது, நான் சொன்னது கிடையாது. ஏன்னா என்கிட்ட கேட்கும் போது வீடா இருக்கும், நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்குமே கேட்டு. நான் சில கேஸ்லாம் பேசுவேன், அதே மாதிரிதான் நீயும் ஹெட்ரோஸ்லாம் பேசுவேன், அது மாதிரிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது, ஏன்னா சில பேர் இந்த மாதிரி உனக்கெல்லாம் தெரியாது, கே பீப்புளுக்கு மட்டும் தான் இப்படி தெரியும், உனக்கெல்லாம் தெரியாது, கே பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியும் இப்படின்ற ஒரு டைலாக் பேசுறாங்க. அந்த பேசுறவங்க தான் மெஜாரிட்டிங்க. அதான் எப்படி ஸ்ட்ரெயிட் பீப்புள் மெஜாரிட்டி புள்ளி பண்றாங்க கம்யூனிட்டியா, கம்யூனிட்டிலயும் ஒரு மெஜாரிட்டி புள்ளி பண்ணது இன்னும் உள்ள இருக்கிற எப்படி முன்னேறும் எல்லாரும் சுயநல பிடிச்சவங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது எனக்கு. இந்தியனோட பிஹேவியர் வந்து இந்த தேசி பிஹேவியர்ல இருக்கிறதுல டாப்பஸ்ட் பிஹேவியர் என்ன தெரியுமா? நான் சர்வே எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, கிரீடின்னு ஃபர்ஸ்ட் வரும். இருக்கிறதுல கிரீடியஸ் பீப்புள். சுயநலம் கிரீடிக்குள்ள சப் கேட்டகரி மாதிரி இருக்கு, அவ்வளவு கிரீடி. அதுலயும் oh my god இது என்ன சொல்ல பிரைடு பத்தி இப்ப பேசுறோம்ல, நம்ம இன்னும் டெப்தா போலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னொன்னு இது, ஏன்னா எனக்கு பேசி இது முடிச்சிடணும், இன்னொரு வாட்டி இந்த டாபிக் உள்ளார எனக்கு போவேனா இப்ப பேசும்போது, அதனால இப்ப சொல்லிடுறேன். மூட்டை கட்டி தூக்கி எடுத்து அந்த மாதிரி. சோ நான் எத்தனை 2 பிரைட் அட்டெண்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 ஆமா 2 பிரைட் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். 3 இது சேர்த்து 3. ஆமா. சோ எந்த பிரைட்லயும், இந்த பிரைட் தவிர வேற எந்த பிரைட்லயும் நான் வந்து ரிலீஜியஸ் பீப்புள் வந்தது பார்த்ததே இல்லை. அவங்களோட இடமும் கிடையாது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எவ்ரி ரிலீஜன் எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கு குயர் பீப்புளுக்கு, யூ டோன்ட் ஹாவ் த ரைட்ஸ் டு கம் டு அ பிரைட் பரேட். ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, அங்க ஒரு கிறிஸ்டியன் பர்சன், அது எனக்கு எப்படி கிறிஸ்டியன் தெரியும்னா, ஜீசஸோட பேனர் புடிச்சிட்டு நின்று இருக்காங்க. ஆனா பேனர்ல என்ன இருக்குதுன்னா, ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆல். அப்போ நான் ஒண்ணு, எதுக்கு இங்க நிக்கணும், யாரு கூப்பிட்டாங்க, அந்த கேள்வி எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, oh my god,
குயர் பிரைட் பரேடுக்கு வர நிறைய குயர் பீப்புள் வந்து அவங்களுக்கு இது சேஃப் ஸ்பேஸா ஃபீல் ஆகுது. வருஷத்துல ஒரு வாட்டி தான் என்னால நிம்மதியா இந்த மாதிரி இருக்க முடியும்ட்டு. அண்ட் எஸ், மோஸ்ட் ஆஃப் த குயர் பீப்புள் வந்து அவங்களோட கரேஜ் வெளியே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் லைக் a lot of queer people who come to pride parades are a little bit என்னது mentally and physically distressed. அவங்க வந்து வீக்கா இருக்காங்க, mentally weak basically, ரொம்ப ட்ராமானால. அந்த மாதிரி இடத்துல நீ வந்து ஜீசஸ் வந்து உன்னை லவ் பண்றா, யாரு லவ் பண்ணாலும் கூட ஜீசஸ் உன்னை லவ் பண்றான்னு சொல்லும் போது எனக்கு அதுதான் அந்த வருவாங்க. வேர்டிங் தான் தப்பு. லிட்டரலி வேர்டிங் தப்பு. ஆல் காட்ஸ் லவ்ஸ் யூ சொல்லிருந்தா முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீ பண்ற நல்ல எண்ணத்துக்கு பண்றது மாதிரி நீ பண்றது நீ ரெக்ரூட் பண்றதுக்காக வந்திருக்க. குயர் பீப்புள் யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் வந்து ஏத்துக்கிறேன். அவங்க கிறிஸ்டியனா மாத்திட்டான், அவங்க கிறிஸ்டியனா மாறிட்டா நான் அவங்க கிறிஸ்டியனா மாத்தினா இன்னும் பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை ரிலிஜன் நான் வந்து ஓ மை ஃபக்கிங் காட் வந்துட்டாங்களா, இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பிரைட் பரேடுக்கு ஒரு ரிலீஜனும் ஒரு பேனர் வச்சு நின்னுடும். இந்த கடவுள் உங்களை லவ் பண்ணுது, அந்த கடவுள் உங்களை லவ் பண்ணுது. Oh my God. மேரி கிறிஸ்மஸ் கொண்டாடி நாள் வந்து கிறிஸ்மஸ் ஈவ்ல பிரைட் ஈவ் முடிஞ்சிருச்சு. லிட்டரலி ரெயின்போ ஃபிளாக் இருக்கு, நம்ம போய் எல்லா பேரும் இமோஷனலி லைக் ட்ராமடைஸ் ஆன பீப்புளை லிட்டரலி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இவங்க. ஏன் ஜீசஸ் லவ் யூ பக்கத்துல இன்னொருத்தவங்க வந்து லைக் மோஸ்ட்லி லைக் அல்லாஹ் லவ் யூ எழுத வேண்டியதுதானே? அது எழுத மாட்டாங்களே. அல்லாஹ் டசன்ட் லவ் யூ அப்படினா எழுதுவாங்க. Like girl, it was so funny to me that நான் என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பொம்பாஸ்டிக் சைடு நீ ஃபிங்கர் வந்து சிரிச்சிட்டு இருக்கேன், எனக்கு புரியவே இல்ல. லைக் எனக்கு என்ன நடக்குது இங்க, ஏதோ ஒரு பிரெயின் செல் ஏதோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படி யோசிச்சு. என்னால லிட்டரலி நம்பவே முடியல. ஓ மை காட், எங்க கண்ணு முன்னாடியே பைத்தியக்காரத்தனம் நடக்குதுன்னு. Like it was like oh my god, even if they are doing good intention, நான் வந்து bad good cop பேசுறேனே. Even if they are doing it good intention, you chose the bad wrong sentence to say it, so you still have some mistake. Jesus loves you சொல்லல, நீ சொல்றதுக்கு முதல்ல உனக்கு ரைட்ஸ் கிடையாது, ஏன்னா நீ காட் கிடையாது. ரெண்டாவது, நீ இப்படி பண்ணனா நீ அட்லீஸ்ட் ஒரு பேஜ் வச்சு எல்லா ப்ராப்ளமேட்டிக் இடத்துலயும் போய் நில்லு. அந்த ஒரு ஒரு இந்தியன் இருப்பானே, எல்லா சச்சின் டெண்டுல்கர் மேட்ச்லயும் வந்து இந்தியன் பெயிண்ட் அடிச்சிட்டு பிளாக் மூஞ்சி ஃபுல்லா லைக் இந்தியன் பிளாகோட, அவன மாதிரி ஈவென்ட்லயும் லைக் இந்த மாதிரி பாலஸ்டைன் போர்டு கொடுத்து ஜீசஸ் லவ்ஸ் போடு, எல்லாத்துக்கும் பண்ணு. ஸோ தட் அட்லீஸ்ட் நான் ஒரு விதத்துல அது ஒன்னு கேரண்டியா சொல்ல முடியும். ஓகே, நீ எது நடந்தாலும் நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஓகே, ஸோ நீ வந்து ஜென்வனா பிலீவ் பண்ற அப்படினால என்ன சொல்ல முடியும்? வந்து அது ஃபுல் ஒயிட் ஷர்ட்ல போர்ட்ல ஒரு ரெயின்போ ஃபிளாக் இல்ல, ஜீசஸ் லவ்ஸ் யூ மட்டும் சென்டென்ஸ் பண்ணாங்க. அதுவும் சிரிச்சுட்டே வேற பிடிச்சிருக்கா. நான் வந்து ஓ மை காட், for the people, the devil, you know, இந்த Alex இந்த டோர் ஸ்டெப்புக்கே வந்துருச்சு. அவன மாதிரியே நான் பார்த்தேன். ஓ யா அவனும் கிறிஸ்டியன் மாதிரி தான் கலாய்ப்பானே, அவனும் பேசுறான். ஓ முன்னாடி நான் வந்து அங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ பேசிக்கலி என்ன ஆச்சுன்னா, நீரோ வந்து அவங்க Dress போட்டுட்டே வந்திருந்தாங்க, ஆமா தானே? இல்ல அங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அங்க வந்தா சேஞ்ச் பண்ணேன். நான் வர சொன்னேன், கொஞ்சம் நீ தான். ஆமா, ஏன்னா நான் வந்து எதுல வந்தேன், நான் நடந்து வந்துட்டே இருந்தேன், அதனால எனக்கு லேட் ஆச்சு. சோ பேசிக்கலி நீரும் அங்க வந்து சேஞ்ச் பண்ணாங்க, நானும் அங்க சேஞ்ச் பண்ணேன். எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஆமா, அதுக்கும் இல்லாம கேமரா பிரைட் பரேடே ஆரம்பிக்கலாம். பேக் சைடு ஃபுல்லா கேமரா, ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாமா ப்ளீச் பவுடர் இதுதான் அங்க இருக்கு. ஃபுல்லா லைக் குளோரின் பவுடர் போட்டு லைக் சளியே வந்துச்சு எனக்கு கடைசில.
இன்னொன்னு வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் இங்க வந்து பிரைவசியே தர மாட்டாங்கன்ட்டு. அதனால நான் அப்படியே பனியன் மேலேயே ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி நான் ஃபர்ஸ்டே செஞ்சுட்டேன். நானுமே அதனால தான் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தேன். அதனால லிட்டரலி பீப்பிள் நான் சேஞ்ச் பண்ற ஒரு கேமரா லிட்டரலி என் முன்னாடி நின்று எடுத்துட்டே இருக்கு. which I am changing. Can you not see? நாங்க 2 பேர் வந்து உள்ள நுழையிறோம். என்கிட்ட வந்து ஒரு பைக் அப்படினா நான் வந்துட்டு ஒரு சொட்டு கூட எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களா? ரிலாக்ஸ் கூட ஆக கூடாதா? ஒருத்தன் புதுசா வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணா வந்து நின்றுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டான். நான் அப்படி ஓப்பனா பேசுறேன். என்ன சுத்தி இருக்கிற கோயில் பீப்புள் என்கிட்ட தள்ளி போறாங்க. நான் வந்து என்ன நடக்குது? ஆமா, கேமரா பார்த்து கூட பயந்து போடல. நான் அப்படி பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து போறாங்க. Like, what the fuck do you mean? This is not a celebration. இவங்கள பத்தி பேசணும். இவங்கள பத்தி 10 நிமிஷம் பேச போறோம். இல்ல 2 minutes. ஜர்னலிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து லிட்டரலா வந்து அவங்க வந்துட்டு வெல் எஜுகேட்டட் பர்சன் ஆஃப் ரிப்போர்ட்டர். ஏன் சொல்றேன்னா நானும் ஜர்னலிஸ்ட், அதெல்லாம் சொல்றேன். ஹாபிக்காக வந்த கேமரா எடுத்துட்டு சில கூதிங்க. இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? வந்தாங்க ரிப்போர்ட் பண்ண. நான் டீ ஸ்பில் பண்ணவா? இது உனக்கு தெரியாது கேர்ள். சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க என்ன போட்டோ எடுத்திருந்தாங்க. அந்த போட்டோ தான் நான் போஸ்ட் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்ல. இன்னொரு போட்டோகிராஃபர் பிரைடுக்கு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோகிராஃபர் அங்க வந்து என்னோட போஸ்டையே எனக்கு திரும்ப சாட்ல அனுப்பி this is for you ன்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து what the fuck do you mean நான் போட்டிருந்தேன். இது என்னோட ஃப்ரெண்ட் எடுத்தது, என்னோட ஃப்ரெண்ட் எடுத்து எனக்கு தந்தது, நீ ஏன்டா எனக்கு திருப்பி தர்றேன்ட்டு நான் கேட்டேன். அவங்க வந்து சாரின்னு சொல்றாங்க. நான் வந்து பிச், நான் என்ன கேனவா நினைச்சிருக்கியா? லிட்டரலி என்ன போட்டோ கூட எடுக்கல. லிட்டரலி என்ன போட்டோ கூட எடுக்கல. அவங்க எதுவுமே போட்டோ எடுக்கல. நான் எடுத்த என்னோட ஃப்ரெண்ட் எடுத்த போட்டோ எனக்கு அனுப்பிச்சதே எனக்கு அப்படியே அவங்க எடுத்த மாதிரி பேசுறாங்க. நான் வந்து அவ்வளவு பைத்தியம் நினைச்சேன், அவ்வளவு முட்டாள்னு நினைச்சேன் என்ன. அப்புறம் கன்ஃபரண்ட் பண்ணா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்ல எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்க, அதனாலதான் இப்படி பண்ணேன்ட்டு. bitch, if you were truthful நான் உன்னை சப்போர்ட் பண்ணிருப்பேன். நான் விக்டிம், அவன் விக்டிம் ப்ளே பண்றான். நான் வந்து oh my god girl I can't. குப்படி people சொல்லு girl. oh my god ரிப்போர்ட்டர் நீ நானும் போட்டோ எடுக்க சொன்னாங்க, நிக்க சொன்னாங்க. நின்ன ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் நான் நிக்கிற பக்கத்துல இல்ல அவங்க ஜெயிக்கு பின்னால போய் ஜெய பின்னால போய் நில்லுங்க, கையை மட்டும் இப்படி காட்டுறாங்க. நானும் பண்ணேன். எனக்கு எவ்வளவு ஆக்வர்டா இருந்துச்சு தெரியுமா அது? நானும் பண்ணேன். நானுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பே பண்ணி உன் கழுத்தை நெருக்கிற மாதிரிலாம் பண்ணேன். ஷோர் அவங்க எடுத்துக்கிட்டோமே நிக்கிட்டு லைக் ஜாலிக்கே பண்ணல. அது ரெஜிஸ்டர் உடனே வந்துட்டு லைக் நீ நானும் அப்படியே தரவே இருக்கிறான். ரெண்டாவது இன்சிடென்ட், நம்ம போனோம் ஒரு இடத்துல நிக்க ரோட்ல நிக்கிறோம். வந்துட்டு இப்படி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் எப்படி நல்லா இருந்துச்சு? அசிங்கமா இருந்துச்சு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஃபெல்லோ போட்டோகிராஃபர்ன்றதால என் பின்னால நீ குப்பலா வச்சிருந்தாலும் நான் அழகா போட்டோ எடுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்கில் இருக்கு. ஓகேவா? அது எப்படி போஸ்ட் கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஷோர் அந்த அளவுக்கு ரிப்போர்ட்டர் ஸ்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவ்வளவு ஸ்கில் சொல்றாங்க. பரவாயில்ல முதல் ஒன் படம் போஸ்டர் மாதிரி எடிட் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் எதுவும் சொல்லல. அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் நான் முட்டி போடணுமா ஜெய நிக்கணுமா என்ன மயிருக்கு? அவன் சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டு நான் போஸ்ட் கொடுக்கறது தான் உனக்கு போஸ்ட், அதுதான் நீ போட்டோ எடுக்கிற, நீ சொல்றதுக்குலாம் நான் இங்க வரல அப்படி பச்சையா சொன்னா அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு இருக்கு. கம்யூனிட்டியும் ரிப்போர்ட்டர்ஸும் யாருக்கு தெரியும் உட்டா வீடியோ கூட எடுத்திருப்பாங்க.
ஆமா, எத்தனை ரிப்போர்ட் தெரியுமா? நீங்க மேம் மேம் அதுவும் மேம் சொன்னாங்க எல்லாமே என் மைண்ட் வந்து எரிச்சு. உங்களுக்கு பர்சனல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என் உடம்புல எங்க கொஞ்சம் திக்கி திக்கி கேக்குது நீங்க பேசுறது எனக்கு. இப்ப இப்போ ஓகே. இன்னொரு வாட்டி திக்குது. வெயிட், இஸ் இட் மை சைடு இஷ்யூவா? இல்லையே, எனக்கு நெட் வருதே.